ஒருவேளை ஈரான் வந்து என்னப்பா இவங்க வந்து நமக்கு கமிட்மெண்ட் குடுத்துட்டு இப்ப விலகுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ இஸ்ரேல வந்து ஒண்ணு தட்டிறணும். இஸ்ரேல் வந்து, "ஓ! நீ என்னையே பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, "இல்ல, இல்ல நான் கமிட்மெண்ட் குடுக்கலன்னு" சொல்லணும். ஆக இவங்க வந்து இஸ்ரேலுக்கும் வந்து ஆதரவா இல்ல. அதே மாரி ஈரானுக்கும் ஆதரவா இல்ல. ஆனா ஈரானுக்கு இவங்க ஆதரவா நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்க இருக்குன்னா, பலுசிஸ்தான்ல இருக்கு. அதுக்கப்புறமும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் அதுக்குள்ள போ வேண்டாம். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல குறிப்பா இஸ்ரேலுடைய கவனம் ஈரானுக்கு அப்புறம் எங்க தங்கள் மீது திரும்பிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஆனா பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இஸ்ரேலுடைய அந்த கவனம் உங்க மீது எப்பவோ வந்தாச்சு அப்படின்னு. ஈரான் வந்து இப்போ போர்ல வந்து ஈரான் கூட இஸ்ரேல் மிக கடுமையாக வந்து போர் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நடத்திட்டு இருக்காங்க? அவங்களுடைய இருப்பு, அவங்களுடைய அந்த இடம், அவங்களுடைய நிலம், அவங்களுடைய நாடு, இது எதுக்குமே வந்து அணு ஆயுதத்தால எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால அவங்க வந்து இந்த போரை வந்து முன்னெடுத்து போறாங்க. அப்படின்னா இப்போ ஈரான் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த போர்ல வந்து தோற்று போகுதுன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நாளைக்கு தோற்று போறாங்க, இல்ல அமெரிக்கா கூட அந்த நியூக்ளியர் டீலுக்கு வந்து அமைதியா போறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டமா அவங்களுடைய இஸ்ரேலுடைய டார்கெட் வந்து யாரா இருக்கும்? மிக நிச்சயமான பாகிஸ்தானா தான் இருக்கும். அது வந்து நம்ப சொல்லல. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு ஓப்பன் சேனல்ல அவர் பேசியிருக்கிறார். யார் உங்களுக்கு த்ரெட்டா நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இது. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரான் நோக்கி வந்து இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள்லாம் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் நாங்க வந்து அணு ஆயுதம் ஏவுவோம் இஸ்ரேல் மேல அப்படின்னு நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு தான் வந்து இஸ்ரேல் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.